இன்னைக்கு நம்ம காந்தி டாக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு நல்ல திரைப்படம்னா பாத்துங்களேன், மௌன படம் தான். ஆனா உண்மையிலேயே நல்ல படம். இப்ப விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமிலாம் நடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல இதுக்கு இன்ட்ரோ குடுக்காம வாங்க படத்தோட கதைக்குள்ள நேரா போகலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மும்பை பகுதியில நடுத்தர குடும்பத்திலாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் மட்டுமே வச்சு நெருக்கி கட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம விஜய் சேதுபதி உடம்பு முடியாத தன்னோட அம்மாவோட இருக்கிறாரு. பாத்ரூம் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் எப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஒரு பொதுவான பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்ல கியூல நின்னு தான் போகணும். அந்த மாதிரி வந்து தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கூப்பிட்டு விஜய் சேதுபதி நின்னுட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு அம்மா இல்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹெல்ப் கேட்டதுமே சரி கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. இவர் கூட்டு போயிட்டு வராரு. இவரோட வாழ்க்கை தரத்தை பத்தியும் இந்த சீன்லயே காட்டுறாங்க. ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நடுத்தர இளைஞர் வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து நம்ம அரவிந்த் சாமியை காட்டுறாங்க. கோர்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தீர்ப்பு வந்து சாதகமா வரும்ன்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் சாமியோட வக்கீல் இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி 2 சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி 2 சி காந்தி அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. 2 கோடி தரேன், இந்த தீர்ப்பை வந்து எங்களுக்கு சாதகமா பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி எதிர் தரப்புல இருந்து இவர் பேசியிருக்காங்க. இல்ல எனக்கு 3 கோடி கொடுத்தீங்கன்னா நான் இதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதுல ஒரு கோடியை இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஜட்ஜுக்கே கொடுத்து இந்த ஒரு கோடி நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னும் போது அப்ப அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஐ லவ் காந்தி, எனக்கும் காந்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேஸ் வந்து அரவிந்த் சாமிக்கு ஆப்போசிட்டா முடியுது. அரவிந்த் சாமி ரொம்ப நெருக்கடியா தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே இருக்க பொதுவான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா காசு. அரவிந்த் சாமிக்கும் காசு போச்சு, நம்ம விஜய் சேதுபதிக்கு காசே இல்ல. சோ வாழ்க்கையில வந்து காசு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற நேரத்துல வந்து விஜய் சேதுபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, எதிர் வீட்லயே இருக்காங்க. அவரை பார்த்து லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விருப்பப்படுது. சோ ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நினைக்கிறாரு. சோ அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில வந்து பஸ்ல வந்து ஒரு திருடனை பாக்குறாரு. அந்த திருடனை பார்த்து கண் பார்வையிலேயே வந்து இந்த மாதிரி நீ திருடாத அப்படின்னு சொல்லும்போது அவனும் அந்த பர்ஸை வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போறாரு. அங்க போயிட்டு வந்து டீயை எடுத்து குடிப்பா அப்படின்ற மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் அதிகாரி வந்து சொல்றாரு. இவருமே வந்து அந்த டீயை வந்து எடுத்து குடிச்சிடறாரு. இவர் மட்டுமே அந்த டீயை குடிச்சதுனால வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. எதுக்கு நம்மள வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஜய் சேதுபதி எட்டி பாக்குறாரு. அப்போ இன்னொருத்தர் வராரு. அந்த மேல் அதிகாரி டீயை கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த டீயை வந்து வாங்கி இந்த ஆத்துறதுக்காக சின்னதா கீழே பவுல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல வாங்கி ஊத்திக்கிட்டு மீதியை வந்து அந்த அதிகாரிக்கு கொடுத்துறாரு. அந்த அதிகாரியுமே அவர் செலக்ட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து நம்ம விஜய் சேதுபதி டென்ஷன் ஆயிராரு. சோ இந்த செலக்ட் ஆனா பாத்தீங்களா, அவனை பாக்குறாரு நம்ம விஜய் சேதுபதி. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வேலை உனக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்து இங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப 50,000 நான் எங்கடா போறது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இவருக்கு காசு மிகப்பெரிய வறுமை. இந்த நேரத்துல அந்த திருடர் இருக்காரு பாத்தீங்களா, முன்னாடி பஸ்ல பார்த்தாரு, அந்த திருட வந்து கேப்ல வந்து இறங்குறான். கேப்ல வந்து இறங்கிட்டு 4-5 பர்சுகளை காமிச்சு நம்ம ஹீரோவை வந்து வெறுப்பேத்திட்டு போறான். நம்ம விஜய் சேதுபதி சோகமா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம அரவிந்த் சாமியை காட்டுறாங்க. அரவிந்த் சாமி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனரோட பையன். அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போகையில நம்ம அரவிந்த் சாமிக்கு என்ன பண்றதே தெரியாது. இதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில எல்லா சர்க்கிளுமே வர ஆரம்பிக்குது. இவர் ஆசையா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் கட்டி வச்சிருப்பாரு. ஆனா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு அது லான்ச் ஆக போகுது. ஆனா இன்னைக்கே வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிடும். இதை பார்த்த நம்ம அரவிந்த் சாமிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்துடும். ஐயோ என்னடா இது, நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுமா இவருக்கு வந்து திவாலாக ஆரம்பிக்கும். இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கடகாரனா இருப்பாரு. இன்வெஸ்டர்ஸ்லாம் இவர் வந்து இந்த கடத்தை எப்படியாவது அடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஜய் சேதுபதிக்கோ நம்ம அரவிந்த் சாமிக்கோ இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் தான். இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இப்ப நம்ம விஜய் சேதுபதியோட அவங்க மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது வருங்கால மாமியார், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து தம்பி கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவர் கலர் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மாப்பிளைக்கு கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள், இவனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ, எதுக்கு என் கூட கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் சாமியை காட்டுறாங்க. அவரை பாக்குறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தொடர்ந்து அவரை பின்பற்றிட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம அரவிந்த் சாமி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டி பதட்டத்துக்கு உள்ளாக்குறாரு. இதை பார்த்து அங்கிட்டு இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து ஏப்பா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவர் பார்க்கும்போது இவர் காசு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. லஞ்சம் கொடுத்ததுமே அவனை வந்து சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்குது. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சாமி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒயின் ஷாப் போயிட்டு இங்க இருக்கிற எல்லா சரக்குமே வந்து என்னோட வண்டியில ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தனியா ஒரு டெம்போ வச்சு ஏத்துற அளவுக்கு எல்லா சரக்குமே வண்டியில ஏத்தி அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி திரும்பி காட்டுறாங்க. அம்மா விஜய் சேதுபதி சாப்பிடுறதுக்காக டிஃபன் கேரியர்ல எப்பவுமே சாப்பாடு வரும். அந்த சாப்பாடுல என்ன எழுதி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடன் தயவு செஞ்சு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை கொடுத்து விட்டுருங்க, இல்லன்னா சாப்பாடு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜய் சேதுபதிக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து தன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. கிருஷ்ணரா வேஷம் போட்டா அவருக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அவர் போறாரு. அங்க போயிட்டு அவர் ஸ்டாச்சு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் வந்து இந்த கேக் சாப்பிட்டு இருக்க கேக்க வந்து மூஞ்சில அடிச்சிடறான். விஜய் சேதுபதிக்கு கண்ணுலாம் கலக்கிடுது. அந்த பங்கனுக்கு அரவிந்த் சாமி வந்திருப்பாரு. இதை பார்த்து அரவிந்த் சாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவர் வந்து தன்னோட கச்சிஃப்ல வந்து விஜய் சேதுபதி முகத்தை தொடச்சு விடுவாரு. தொடச்சிட்டு நீ ஏதோ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு சைகை காட்டிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. இப்ப விஜய் சேதுபதிக்கு சந்தோஷமாயிரும். சோ விஜய் சேதுபதி இப்ப இந்த காசை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அவர் எண்ணிட்டு இருக்கிற காசுல ஒரு காசு கீழே விழுந்துரும். இப்போ கரெக்டா அந்த காசை வந்து எடுக்கலான்னு போற நேரத்துல வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் சாமியோட கார் வந்து தாண்டி போயிடும். கல்ல மாட்டின காசு கிழிஞ்சி செல்லாத காசு மாதிரி ஆயிடும். இதை பார்த்த விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கார்காரனை பற்றி போவார் நம்ம விஜய் சேதுபதி. பார்த்தா நம்ம அரவிந்த் சாமி தான். அவரோட வீட்டை பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ரொம்ப கோடீஸ்வரம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு.
இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால வந்து ஹீரோயின் வந்து டாக்டர் கூட்டு வந்து அவங்கள பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் டாக்டருக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் போவாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோவே காசு கொடுத்துட்டு நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சோ இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை சொல்லுவாரு. இப்போ இந்த பொண்ணு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ வந்து இல்ல நீ போ அப்படின்ற மாதிரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து சாப்பாடு வந்து இதுக்கப்புறம் காசு கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து கொஞ்சோண்டு காசை மட்டும் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பாரு. ஒரு மாதிரி சோகமா இருப்பாரு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா காசு இல்ல, இந்த பொண்ணுமே இதுக்கப்புறம் இருக்காதுல்ல கூட அப்படின்ற மாதிரி தான் அவர் மனநிலையில இருப்பாரு. இப்போ வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தன்னை பார்க்க வந்தா பாத்தீங்களா மாப்பிள, அவரோட போட்டோவை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுறா. இதை பார்த்து நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஒழுங்கா நல்லா அவளை பார்த்துப்பான், நம்ம கிட்ட என்ன காசு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சோகமா இருக்கிறாரு. ஒண்ணு வேலை வாங்கணும், இல்லனா இவனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நினைக்கிறாரு. இந்த படத்துல வர கேரக்டருங்களுமே இவ்வளவுதான். இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி மிகப்பெரிய ஒரு திருடனா இருக்கான். இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்கான். இதை பார்த்த விஜய் சேதுபதி காண்டா இருக்கு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கூட உனக்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து அடிச்சுட்டு அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்குறாரு. 500 ரூபாய் அந்த காசையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ விஜய் சேதுபதிக்கு தோணுது நம்ம திருநா மட்டும் தான் நம்ம லைஃப்ல வந்து முன்னேற முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே பணக்கார யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரவிந்த் சாமி வீடு. இந்த வீட்டுல போயிட்டு ஏதாவது நம்ம திருடிடுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி முடிவு பண்றாரு. அதுக்காக வந்து கத்தி வாங்குறதுக்காக மார்க்கெட் போறாரு. மார்க்கெட் போயிட்டு அங்க ஒரு கூர்மையான கத்தியை வாங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் விலை கம்மியான கத்தி, அவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா திரும்பும் போது அரவிந்த் சாமியும் அங்க இருக்காரு. அவரோட கார்ல ஏறாரு. அப்ப ஏறிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட பர்ஸ் கீழே விட்டுறாரு. இந்த பர்ஸை இவர் எடுக்கிறதுக்காக விஜய் சேதுபதி வந்து ஒரு பிளான போட்டு அப்படியே அங்க நின்னுட்டு தன்னோட கச்சிஃபியும் கத்தியும் கீழே போட்டு அது எடுக்கலான்னு போற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. இவருக்கு ஒரே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தா ஐயோ இந்த காசு இருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாமா, ஏன்னா அந்த பர்ஸ்ல வந்து நிறைய காசு இருக்கும். இந்த நேரத்துல பஸ்ல இருந்தா பாத்தீங்களா அந்த திருடனை வந்து பைக்ல போவான். அவன் பைக்ல போறத பார்த்து விஜய் சேதுபதிக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இவன் பாருங்க திருடுறான், ஆனா சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான், தனக்கு பிடிச்ச பைக்லாம் வாங்கியிருக்கிறான். நான் ஒரு சொந்த வாழ்க்கை வாழணும்னா எனக்கு வந்து திருடுறதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வீட்டுல திருடுறதுக்காக போறதுக்கு ட்ரை பண்றாரு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. ஒரு சூழலையே மாத்தி அவரோட வாழ்க்கை மாறுது பாத்தீங்களா, இதுதான் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து நோட்டை விட ஆரம்பிக்கிறாரு. அரவிந்த் சாமி எங்கெல்லாம் போறாரு வராருன்றத பாத்துட்டு இருக்காரு. இப்ப அரவிந்த் சாமி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட வீட வந்து ஜப்தி பண்ண போறாங்க. அந்த நோட்டீஸை பார்த்ததுமே அரவிந்த் சாமிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து கேம்லிங் ஆட போறாரு. கேம்லிங் ஆட போகும்போது பின்னாடி விஜய் சேதுபதியும் போறாரு. ஆக்சுவலா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறாங்க. ஆனா அரவிந்த் சாமிக்கே தெரியாம அவர் வந்து பின்னாடி நின்னுட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல அரவிந்த் சாமி நிறைய வின் பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்த்த விஜய் சேதுபதிக்கும் சந்தோஷமா இருந்து வாழ்த்துக்கள் சார் அப்படின்ற மாதிரி கூட ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு, ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல இவங்க நல்லா வின் பண்ணதுனால டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டையும் போட்டு விட்டுறாங்க. நல்லா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரவிந்த் சாமி அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்போனன்ட் இருக்கார் பாத்தீங்களா, அந்த தோத்தாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு பெட்டியை வாங்கிட்டு போயிட்டு இந்த திருடன் இருக்கான்ல அவன் போயிட்டு அரசியல்வாதி கிட்ட கொடுக்குறான். ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது கமிஷன் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கமிஷன் எதுவுமே கொடுக்காம அங்க இருந்து அவர் கிளம்பிடுறாரு. இதை பார்த்த திருடனுக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா ஒரு 10,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டானே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த திருடன் போயிட்டு அவர் வச்சிருந்த அந்த பேப்பரை பாக்குறாரு. யாரெல்லாம் இன்னும் காசு கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம அரவிந்த் சாமி தான் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை பார்த்த திருடனுக்கு இது அங்கேயே போய் திருடிடுவோம். அவன் என்ன பண்றா பிளான் போட்டு அங்க திருட வரான். ஆல்ரெடி விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமி கிட்ட இருந்து திருடணும்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம திருடனுமே வந்து திருடணும்னு நினைக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து திருட போறாங்கன்றது தான் ஒரு டிபேட்டா இருக்கும் இந்த படத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சாமி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க அவர் சரக்கு பாட்டிலாம் வாங்கி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கொளுத்தி ஒரு மாதிரி கேண்டில் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பண்ணிட்டு ஒரு பாட்டிலா எடுத்து அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் வச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி வீட்டுக்கு வந்து விஜய் சேதுபதி திருடுறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு வந்து எல்லாத்தையுமே தேடி பாக்குறாரு. பெருசா எந்த காசுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லக்கி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு சில்லற காயின் எல்லாம் கிடைக்குது. அதையாச்சும் எடுத்து வச்சுப்போமே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். இப்போ வந்து பசியும் எடுக்குது. ஏன்னா அவன் சரியாவும் சாப்பிட்டது இல்ல. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா கூட்டி விடுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவனும் வந்து தேடிட்டு இருக்கான். இந்த 20 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். இப்போ வந்து அரவிந்த் சாமிக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு பாடி எடுத்துட்டு வராரு. அந்த பாடியை வந்து பாத்டப்ல வச்சு அரவிந்த் சாமி வந்து மூடி விட்டுறாரு. அந்த பாத்டப் பூராவுமே வந்து சரக்கு பாட்டிலால இவர் ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு கேண்டிலா வச்சு ரெடி பண்ணிருக்காரு. அதை வச்சு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிடறாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த செத்து போனார் பாத்தீங்களா அவரு கீழே போய் ஒழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவரோட டாய்லெட்டுக்குள்ள வந்து ஒரு தங்கத்துல வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது விஜய் சேதுபதிக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். ஐயோ இங்க வச்சிருக்கானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல எல்லாம் கையை விட்டு தேடுவாரு. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இட் 2 கூட. அரவிந்த் சாமிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து அவர் இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழவே முடியாது, அவர் சாகணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்றது வந்து ஓரளவுக்கு விஜய் சேதுபதிக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அரவிந்த் சாமி எப்பவுமே வந்து ஒரு ஷூட் கேஸ்ல வந்து காசு வச்சிருப்பாரு. அதை பார்த்த விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த காசு நம்ம ஏதாவது நமக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் எடுக்கிறதுக்கு போவாரு. எடுக்கவும் செஞ்சிருவாரு. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து காசு எண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு தேவையான 50,000 ரூபாய் மட்டும் தான் எடுத்திருப்பாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து பாத்துட்டு இது
தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு வந்து புரிய வச்சு ஒரு செடியை கொடுத்து நீ போய் தயவு செஞ்சு இந்த காசை கொடுத்துட்டு வந்து அவர்கிட்ட படிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த அரவிந்த் சாமி வீட்டுக்கே திரும்பி வராரு. வந்து அந்த காசை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வருவாரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஏதாவது காசு இருக்குதா பாக்குறதுக்கு தேடிட்டு இருப்பா. இப்ப அரவிந்த் சாமிக்கு வந்து டவுட் வந்து அவரும் தேட ஆரம்பிப்பாரு. ஒருவேளை வாட்ச்மேன் தான் நம்மள ஓட்ட விடுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கும் காசை கொடுத்து அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா காசு வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா திருடன் தான் வாங்குவான். வாட்ச்மேன் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்களே அந்த ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அரவிந்த் சாமி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு எல்லா பொருளையுமே எடுத்துட்டு இருக்காரு. அவரு அங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வீட்டுல எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருந்தோம் தன்னோட மனைவி குழந்தை அம்மாவோட அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்து விஜய் சேதுபதி அங்க வந்து அந்த காசு வைக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதை பிக்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. இப்பதான் தெரியுது அப்ப தன்னோட வீட்டை தானே வந்து அழிச்சிட்டு வெளில போலாம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அரவிந்த் சாமி தன்னோட காசு இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. இப்ப விஜய் சேதுபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் எடுத்தாரு பாத்தீங்களா ஒரு 50,000 ரூபாய் அந்த காசை கொடுப்பாரு. அந்த காசை கொடுத்ததும் வந்து அரவிந்த் சாமிக்கு புரிஞ்சிருது இது விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி. அப்ப விஜய் சேதுபதி வந்து முகத்தை கழட்டிட்டு இந்த காசை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம குட் லக்ன்ற ஒரு பொருள் எடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த காசு செல்ற காசுலாம் அந்த காசையும் அவர் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருவாரு. இதை பார்த்த அரவிந்த் சாமிக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும். அங்க வந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது எதுவுமே தெரியாம இந்த திருடன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிட்ட இது சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி வெட்டி பார்ப்பான். அப்பதான் தெரியுது ஐயோ நெருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரத்துல விஜய் சேதுபதி இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. இவனுமே எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருந்து வந்துரும். ஆனா முதுகுல எல்லாம் தீ பிடிச்சிரும். ஆக்சுவலா முதல் முறையா விஜய் சேதுபதி வந்து அரவிந்த் சாமி வீட்டுல திருடுறதுக்காக வரும்போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிவி திருப்பாரு. அவளோட சைக்கிள தான் புடிக்கிட்டு வந்திருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. இப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளை வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக விஜய் சேதுபதி வராரு. அவர்கிட்டயே அந்த சைக்கிளை கொடுத்துட்டு அரவிந்த் சாமி கொடுத்தா பாத்தீங்களா அந்த காசையுமே வந்து அவருக்கே கொடுத்துடுறான். இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோல். அவன் வந்து ஏமாத்தி ஒரு விஷயத்த பண்ணாம நேர்மையா தான் அதை செய்யணும் அப்படின்னு அவன் புரிஞ்சு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரொம்ப உக்கிரமா வந்து தன்னோட வேலைக்காக தான் தான் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அங்க போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கான வேலையும் கிடைச்சிருது போல. அவர் வந்து ஒரு பெருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. இந்த நேரத்துல வந்து நம்ம அந்த திருடனும் பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதியை பார்த்துட்டு போறான். அவன் முது ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். சரி இப்போ பார்த்து ஒழுங்கா திருந்தி வாழ்றா போடா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு மாடல சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல வந்து காந்தி தாத்தா புகை போட்ட மாதிரி ஒரு பேப்பர் போயிட்டு இருக்கும். அதுல என்ன நியூஸ் வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து கைது செய்யப்பட்டார் ஒரு நியூஸ் பார்த்திருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை பாக்குறதுக்காக தன்னோட காதலியான மனைவியா இப்ப மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அம்மாவும் வந்திருப்பாங்க. இப்ப விஜய் சேதுபதி ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இதோட இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து தான். பணம் வந்து எல்லாத்துக்குமே தேவையில்லை. ஆனா பணம் கண்டிப்பா தேவைதான். ஆனா எல்லாத்துக்குமே அது தேவையான்னு கேட்டா இல்ல அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காந்தி டாக்ஸ் படம் வந்து என்ன ஜானர்ல வருது பாத்தீங்கன்னா சேவ் தி கேட் வெர்ஷன்ல வந்து டியூட் வித் தி ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல வருது. பட் ஆனா எக்ஸ்ட்ராவா என்னன்னா ஸ்டாட்டிக் டாக் காமெடியும் சோஷியல் டிராமாவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதோட முழு லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.